ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான கொத்தமல்லி தக்காளி சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயில ஒரு கட்டு வந்து நான் மல்லித்தலை எடுத்திருக்கேங்க. இப்போ அந்த மல்லித்தலையை வந்து தண்ணியில் நல்லா அலசி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து புதினா சேர்த்துக்கோங்க. இப்போ லைட்டாக வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிடலாங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடேறிச்சுங்க. ஒரு ஸ்பூன் வந்து உளுந்து சேர்த்துக்கோங்க. உளுந்து வந்து லைட்டாக வந்து பொன்னிறமாக வந்து வறுத்துக்கலாங்க. தாராளமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு கைப்பிடியில் வந்து கருவேப்பிலை சேர்க்குறேன். இப்போ கருவேப்பிலையும் நல்லா வந்து வறுத்துக்கலாம். கருவேப்பிலை வாசனை வந்து நல்லா இருக்குங்க. எண்ணெயிலே ஃபஸ்ட்டு வறுத்துக்கோங்க. இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இந்த டயத்தில் வந்து 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல் வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ பூண்டு வெங்காயம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. 2 பெரிய தக்காளியாக எடுத்துருக்கீங்க. தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டயத்தில் வந்து நான் 1/2 டீஸ்பூன் வந்து வரமல்லித்தூள் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட வரமல்லித்தூள் இல்லைன்னா நீங்கள் வந்து வரமல்லியாக கூட சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூனாக சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க மல்லித்தலையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை ஆற விட்டு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்த்து அரைச்சாச்சுங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு மட்டும் கொடுத்துடலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி உளுந்து கடுகு சேர்த்துக்கோங்க. உளுந்து கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. ஒரே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். கிள்ளி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்த்து சட்னியை தாளிச்சு விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான கொத்தமல்லி தக்காளி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் தக்காளி பழம் வந்து புளிப்பு இல்லாமல் சேர்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துக்கோங்க. நம்ம தோட்டத்து பழம் சேர்த்தனால புளிப்பு அதிகமாக இருக்குது, அதனால் புளி சேர்க்கலை. ஒரு அருமையான தக்காளி கொத்தமல்லி சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இட்லி தோசைக்கு அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.